உத்தரவு கோலம் பூண்டு அரசவைக்கு வந்து வல்லாள மகாராஜாவிடம் தனக்கு அன்று ஒரு நாள் மட்டும் தாம்பத்தியத்துக்கு பெண் வேண்டும் என்று கேட்க, வல்லாள மகாராஜாவோ ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். வந்தது சிவனடியார் அல்லவா, என்ன செய்வது என்று யோசித்தவாறே அவர் புறப்பட்டார். ஆனால் ஒருவருமே கிடைக்கவில்லை. அவர் கவலையோடு அரண்மனைக்கு திரும்ப அவரது மனவாட்டத்தை அறிந்தாள் இளையராணி சல்லமாதேவி. தானே அந்த சிவனடியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக கூறினார். அத்துடன் சிவனடியார் தங்கின அந்த அறைக்கும் சென்று அந்த துறவியை வணங்கினார். சுவாமி, என் கணவர் உமக்கு அளித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது. அருணாச்சலமே நீயே துணை என்று சிவனடியாரை தொட அந்த வினாடியே துறவி வேடத்தில் இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார். சல்லமாதேவி அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகந்து கொஞ்சினாள். அது தகவலறிந்து வல்லாள மகாராஜா விரைந்து வந்தான். இது அண்ணாமலையாரின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கைகூப்பி வணங்கினான். அடுத்த வினாடியே அங்கு அந்த குழந்தை ஒளியாக மாறி மறைந்தது அசரீரி கேட்டது. குழந்தை பேரு